இங்கே வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா புளியம்பட்டி அருகில் இருக்கக்கூடிய மீனம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இங்கே எஸ்ஆர்எஸ் கேட்டில் ஃபீட், அதாவது மாட்டு தீவனம் ஆட்டு தீவனம் நேரடியாக தயாரிக்கக்கூடிய ஒரு மில்லை நோக்கி தான் நம்ம வந்திருக்கோம். தொழிற்சாலை நோக்கி தான் நம்ம வந்திருக்கோங்க. இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ஹோல்சேல் ப்ரைஸில் இங்கே மாட்டு தீவனங்களும் ஆட்டு தீவனங்களும் தயாரித்து உங்களுக்கு வந்து விற்பனைக்கு கொடுத்துட்ருக்காங்க. மிக குறைந்த விலையில் வந்து இவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம கிளியராக நம்ம பார்க்கலாங்க. சார் வணக்கம் சார். வணக்கங்க. உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். என் பேர் ராஜாங்க. இப்போ நாங்கள் வந்து ஒரு 5 வருஷமாக இந்த தொழில் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். இதில் வந்து மெயினாக ஒய்ஃப் தான் பார்த்துக்குறாங்க. இப்போ நாங்கள் கொடுக்கக்கூடியது வந்து இங்கே எல்லாத்துக்குமே வந்து லோ ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்குறோங்க. வெளியில் வந்து நான் 1430 ரூபா 50 கிலோ பேக் அப்படின்னா நாங்கள் வந்து இங்கே 1200 கொடுத்துட்ருக்குறோம். டெலிவரியும் நாங்கள் கொண்டு போய் கொடுத்துட்ருக்குறோங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுத்துட்ருக்குறோங்க. எங்களோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா பெட்டராக இருக்குங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி ஒரே ஒரு குவாலிட்டி மட்டும் பண்ணிகிட்ருக்குறோம். ஃபஸ்ட் குவாலிட்டி ஸ்பெஷல் பைபாஸ் ப்ரோட்டீன் பெல்லட்டுன்னு சொல்லி அதில் வந்து நாங்கள் வந்து எந்த ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணாமல் நல்லா ஆர்கானிக் பேஸில் பண்ணிகிட்ருக்குறோங்க. எங்களோட உற்பத்தி வந்து இப்போ எல்லா பக்கம் கொஞ்சம் ரீச் ஆகிட்டு இருக்குது. அதில் நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறதுனால எல்லாருமே எங்களை எடுத்து பார்த்துட்டு மற்ற புண்ணாக்கில் உடம்பே உங்களுக்கு வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது, நல்லா பால் அதிகமாக சேர்ந்து வருது அப்படின்னு மாடெல்லாம் இழைக்கிறதில்ல, அந்த சென பிரச்சனை வரதில்லை அப்படின்னு மெயினாக சொல்கிறாங்க. இப்போ தீவனங்கள்னால் இப்போ என்னென்ன நீங்கள் வந்து தயாரித்து கொடுத்துட்ருக்கீங்க சார்? இப்போ இந்த பெல்லட்டு டைப்பில் குச்சி தீவனமாக நாங்கள் கொடுத்துட்ருக்குறோங்க. இது வந்து எங்களோட சொந்த தயாரிப்பு? ஆமாங்க. பெல்லட் தீவனம், பெல்லட்டு குச்சி தீவனம் இதுதான் நம்மளுடைய தயாரிப்பு மெயினாக. ஆமாங்கண்ணா. இதில் வந்து நிறையா வந்து நாங்கள் புரதச்சத்துக்கு அந்த சோயாபீன், உளுந்தும் பொட்டு, அப்புறம் தேங்காய் புண்ணாக்கு, அப்புறம் தவிடில் ஒரு 2-3 வகையான தவிடு, மொத்தம் ஒரு 14 ஐட்டம் இதில் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணி நாங்கள் கொடுக்குறீங்க. ஸோ இது கொடுக்குறதுனால ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் என்னென்ன பயன்பாடு இருக்குது சார்? இதுக்காம வந்து மிச்சம் வைக்காமல் குடிச்சுக்குதுங்க, தண்ணியெல்லாம் குடிச்சுக்கு. அப்புறம் அது இல்லாமல் உடம்பு மாட்டுகளுக்கெல்லாம் நல்லா ஹெல்த்தியாக நல்லா இதாக இருக்குது. பால் சேர்ந்து நல்லா கலந்துக்கிறது, நல்லா புரதச்சத்து அதிகமாக இருக்குங்க. இது வந்து நம்மளுடைய இடத்துல வந்து நேரடியாக நீங்களே தயாரிக்கிறதுனால இங்கே வந்து நம்ம எவ்வளோ மூட்டை வேணாலும் வாங்கிக்கலாங்களா? வாங்கிக்கலாங்க. ஓகே. எவ்வளோ கிலோகிராம் நீங்கள் வந்து 50 கிலோ ஒரு பேக் 50 கிலோ, 20 கிலோ பேக்கும் இருக்குங்க. ஓகே. இப்போ நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க சார். எங்களுக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கவு ஃபார்ம்ஸ் உரிமையாளர்கள் இருக்காங்க. அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 50 மூட்டை வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கிருந்து நீங்கள் அனுப்பிச்சுடுவீங்க? கண்டிப்பாக நாங்களே டெலிவரி கொடுப்பீங்க. கொரியர் அமௌண்ட்டு இதுக்கு ஏதாவது இன்க்ளூடிங்களா சார்? ஃப்ரீ டெலிவரிங்க? இல்லை, கொஞ்சம் ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே அப்படின்னா நாங்களே டெலிவரி கொடுத்துருவோங்க. கொஞ்சம் லாங்காக இருந்துச்சுன்னா அப்புறம் அதுக்கு பேக்கு இவ்வளோன்னு சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே சார். இப்போ இந்த கவு ஃபார்ம்ஸ் உரிமையாளர்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஆமாங்க. அவங்க வந்து இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு எங்களுக்கு ஒரு 5 பேக் 10 பேக் வேணும் அப்படின்னு சொன்னால் முன்னாடியே உங்களுக்கு முன்பணம் ஏதாவது செலுத்த வேண்டியது இருக்குங்களா சார்? ஃபஸ்ட் டைமு ஒரு டைம் 2 டைம் வந்து முன்பணம் கொடுத்து எடுத்துகிட்டு போய்க்கலாங்க. அப்புறம் அடுத்த டைமில் வந்து பில் டு பில்லும் கூட நாங்கள் பண்ணிக்கலாம் சார். இப்போ இந்த ஒரு மூட்டை இருக்குது, இந்த மூட்டைக்கு வந்து 50 கிலோ நீங்கள் பேக் வந்து சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க. இந்த 50 கிலோ பேக் வந்துட்டு நீங்கள் இப்போ நம்மளுடைய மிஷின் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா சார்? இது எப்படி வந்து ரன் ஆகுது அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதுங்க இப்போ ஃபஸ்ட்டில் வந்து நாங்கள் அதில் கிரைண்ட் பண்ணி அந்த அரைச்சி எல்லாமே வந்து அந்த மிக்சரில் போட்டுங்க. பார்க்கலாங்களா? பார்க்கலாங்க. நாங்கள் வந்து ஒரு 5 வருஷமாக அது பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. இப்போ ஒரே ஒரு குவாலிட்டி மட்டும் ஃபஸ்ட் குவாலிட்டி பண்ணிட்டு இருக்கிறேங்க. அதில் வந்து நல்லா பெட்டராக கொடுக்குறதுனால எல்லா பக்கமும் நல்லா ரீச் ஆகிட்டுருக்கு. மற்ற புண்ணாக்கில் உடம்பே எங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறதுனால, எந்த கெமிக்கல் ஆட் பண்ணாமல் கொடுக்குறதுனால நல்லா ரீச்சாக எல்லாருமே வந்து வாங்கிட்டுருக்காங்க. இங்கே லோக்கலில் இருக்கிறவங்களும் இங்கே வந்து எடுத்துக்கிறாங்க. அப்புறம் நாங்கள் டெலிவரியும் நாங்கள் கொடுத்துறோங்க. இங்கே பொள்ளாச்சி வரைக்கும் கொடுக்குறோங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மருதமலை அடிவாரத்தில் அங்கே கோசாலைகள் இருக்குது. அங்கே நிறைய பனைகள் கொடுக்குறோங்க டைரெக்டாக.